சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் கலைகள் சித்திரம். எழுதியவர் ராஜபக்ஷா. இறை இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகள் வழியாகவும் நடத்தையினாலும் ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவர் போதித்த உவமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். ஐயா, என்ன சிறகு? விதைக்கிற காலம் வந்துருச்சு. எல்லாரும் வயல்ல கோதுமை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம விதைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் பண்ணலையே ஐயா. நம்ம கிட்ட விதைக்கிறதுக்கான கோதுமை. அதான் போன அறுப்பு அப்போ விதைக்கிறதுக்காக கோதுமை எடுத்து வச்சோமே. ஆமா, ஆனா எனக்கு போன வருஷம் விளைச்சல் அவ்வளவு திருப்தி இல்லை. அந்த விதை கோதுமை அவ்வளவு சுத்தமா இருக்கிற மாதிரியும் தெரியல. அதனால வேற சுத்தமாவும் வீரியமாவும் இருக்கிற கோதுமை விதை வாங்கிட்டு வந்து விதைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது நல்ல யோசனை தான் ஐயா. ஆனா அதுக்காக காலம் தாழ்த்த கூடாதுல்ல, பருவத்துல விதைச்சிடணும்ல. ஆமா சிறகு, நான் எங்கேயாவது அலைஞ்சு பார்த்து நல்ல விதையா வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் 2 நாள்ல விதைச்சிருவோம். சரிங்க ஐயா. ஏண்டா கேனா, ஐயா. நம்ம பக்கத்து வயல் எதிரி அபிமலேக்கு இன்னைக்கு தான் விதைக்கிறான். ஆமாங்க ஐயா. அவரு வெளியூர்ல போய் நல்ல வீரியமான கோதுமை விதை வாங்கிட்டு வந்தாராம். அதனால தான் பிந்தி விதைக்கிறாரு. ஓஹோ, போன வருஷத்தை விட இந்த தடவை அதிக மகசூல் பார்க்கலாம்னு பார்க்கறானா? ஆமாங்க. போன தடவை விளைச்சல் சரியில்லாம போனதால. என்ன விளைச்சல் சரியில்லை? ஆ? போன தடவையும் நம்மளை விட நல்ல விளைச்சல் தானே. அது சரிதான். ஆனாலும் இன்னும் நல்ல மகசூல் எடுக்கலாம்னு. எடுத்துருவானா அவன்? கண்டிப்பா எடுப்பாருங்க. ஆ, அவனை நான் எடுக்க விட்டாதானே அவன் எடுப்பான். என்னய்யா பண்ண போறீங்க? ஆ, பொறுத்து இருந்து பாரு. சிறுகு, ஐயா வாங்க. பயிரெல்லாம் எப்படி வளருது? பயிர் நல்லா வளர்ந்துருக்குங்க ஐயா. ஆனா கூடவே களை வேற வளர்ந்துருக்குது. அதுதான் எனக்கு எப்படின்னே புரியலைங்க ஐயா. எனக்கு புரியுதுப்பா. எப்படிங்க ஐயா? நமக்கு எதிரியா நடந்துகிட்டு இருக்கான பக்கத்து நிலத்து மிதுசலாம், ஆ, அவன் வேலைதான் இது. ஆமாங்க. அவரோட வேலைக்காரன் கேனா நம்ம விதைக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட, என்ன உங்க முதலாளி இன்னும் விதைக்கலையான்னு கேட்டான். ஆ? ஆ, நானும் அதிக மகசூல் எடுக்கிறதுக்காக நல்ல விதை வாங்கி போயிருக்கிறதா சொன்னேன். ஆ. அதை போய் அவன் அவங்க முதலாளி கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்குது. உடனே அந்த ஆளு நம்ம மகசூலை கெடுக்கிறதுக்காக களைகளை விதைச்சிட்டு போயிருப்பாங்கய்யா. இருக்கும் இருக்கும். என்ன கெட்ட எண்ணம் அவனுக்கு. ஐயா, அவன் அதோ அவன் நிலத்துல தான் நிக்கிறான். அவனை போய் நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு வந்துடுறேன். விடு விடு, அவன்கிட்ட நீ ஒன்றும் பேச வேண்டாம். ஐயா, நான் சொல்றது கேளுப்பா. அப்போ களைய பிடுங்கிறதுக்கு ஆள் விட்டுட்டுமாய்யா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விட்டு பிடிப்போம். நீ மற்ற வேலைகளை கவனி போ. சரிங்க ஐயா. ஏண்டா கேனா, ஐயா. நம்ம எதிரி வயலை வந்து பார்த்துட்டு மூஞ்சி தொங்கி போய் போறான் போல இருக்கு. ஆமாங்க, பாவம். பாவமா? இல்லையா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆ, டேய், இப்ப அவன் களையெல்லாம் பறிக்க சொல்லுவான். ஆ, களைய பறிக்கும் போது எப்படியும் அது கூடவே கொஞ்சம் பயிரும் சேர்ந்து தானே வரும். ஆமா. அப்ப விளைச்சலும் கணிசமா குறைஞ்சிடுமே. எப்படி என் திட்டம்? ஐயோ, அருமையான திட்டங்க. ஆ, சரி சரி, நீ மெதுவா போய் அந்த செருகு பையக்கிட்ட அவங்க முதலாளி எப்ப களை பறிக்க போறான்னு கேட்டுக்கிட்டு வா. சரிங்க. சருகு. யாரு நீயா? இங்க எதுக்கு வந்த? என்ன சருகு, நம்ம முதலாளிங்களுக்குள்ள ஏதோ ஒத்து போகல. ஆனா நாமெல்லாம் தொழிலாளிங்க தானே, நாம முறைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி சரி, இப்ப என்னத்துக்கு வந்த? இல்ல, களை வளர்ந்து கிடக்குதே, எப்ப களை எடுக்க போறீங்க? களை எடுக்கல. எடுக்கலையா? ஏன்? ஆமா, நான் நாளைக்கே களை எடுக்க ஆளை விட்டுடலாம்னு பார்த்தா முதலாளி வேண்டாம்னுட்டு போயிட்டாரு.
அப்படியா? ஏன்பா? அதான் ஏன்னு எனக்கும் புரியல. சரி, நான் வரேன்ப்பா. ஆ ஆ. ஆ, அப்படியா? ஆமாங்க. ஐயா, உங்க திட்டத்தை முறியடிக்க அவர் ஏதாவது திட்டம் போட்டிருப்பாரோ? டேய், ஒரு திட்டமும் போட முடியாதுடா. அவன் நொந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டான். சரி, அவன் அவ்வளவுதான். ஐயா ஐயா, என்னடா ஏன்டா பதற? அங்க பாருங்க, உங்க எதிரி நிலத்துல கோதுமை அறுப்புக்கு ஆள் விட்டுட்டாங்க. ஆ, கதிர் முத்திடுச்சா? ஆமா, நாமளும் அவங்க களை எடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில கதிரே முத்தி போச்சு. ம், சரி, பேசாம இரு. என்ன பண்றாங்கங்கிறத பாப்போம். சரி, ஐயா, முதல்ல எல்லாரையும் களையெல்லாம் எடுத்துட சொல்லு. அதுல ஏதாவது பயிரும் சேர்ந்து வந்தா அதை தனியா எடுத்துட்டு களையெல்லாம் அந்த மூலையில போட்டு எரிக்க சொல்லு. சரிங்க. அப்புறமா கதிரை அறுத்து களையோடு சேர்த்து எடுத்த கதிரையும் அறுத்து கட்டி என் களஞ்சியத்துக்கு கொண்டு போங்க. சரிங்க ஐயா. என்ன என்ன சருகு அப்படி பாக்குற? இல்லைங்க, அப்போ நான் களையே எடுத்துடலாம்னு சொன்னப்போ ஏன் வேண்டாம்னு சொன்னீங்கன்னு இப்பதான் புரியுது. என்ன புரியுது? அப்போ நாம களையை எடுத்திருந்தா களையோட சேர்த்து கொஞ்சம் பயிரையும் எடுத்திருப்போம். அந்த பயிர் வீணா இருந்திருக்கும்ல. ஆனா இப்ப நமக்கு முழு மகசூல் கிடைச்சிருச்சுல்ல. சரியா சொன்ன சருகு. ஐயா, உங்க எதிரி நம்ம விளைச்சல கெடுக்கணும்னு திட்டம் போட்டான். ஆனா நீங்க அதை முறியடிச்சிட்டீங்க. அவன் திட்டத்தை முறியடிக்கணும்னு நான் நினைக்கலப்பா. நம்ம பயிருக்கு இடையில களை வந்துருச்சு, அதனால நம்ம விளைச்சல் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே கதிரை அறுத்து கட்டி களஞ்சியத்துக்கு கொண்டு போறோம். களையை எடுத்து எரிச்சு போடுறோம். ஆகட்டும். இயேசு அன்று சொன்ன இந்த உவமை இன்று எப்படி பொருந்துகிறது என்பதையும் பார்ப்போம். ஐயா, கூப்பிட்டு விட்டீங்களாமே? வா சுந்தரம். ஆமா, மேஸ்திரி கிட்ட ஏதோ தகராறு பண்ணியாமே? ஆமாங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் சம்பளம் கட்டுப்படி ஆகல. மற்ற இடங்கள்ல கொடுக்கறதுல பாதி கூட கொடுக்கல. அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணுக்கு வேற அடுத்த மாசம் பேரு காலம். அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு புரியலைங்க. ம், உனக்கு கடன் எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 5000 ரூபா கிட்டத்தட்ட இருக்குங்க. ஆ ஆ. இந்தா, இதுல 10,000 ரூபா இருக்கு. ஐயா, வச்சுக்க. இருக்கிற கடன் அடிச்சிட்டு மீதிய உன் பொண்ணு பேரு காலத்துக்கு வச்சுக்க. ஐயா, நான் இத எப்ப திருப்பி கொடுக்கணும்? திருப்பி எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஐயா, போ போ, போய் தகராறு எதுவும் இழுத்து விடாம கோரியில போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. ஏன் சுந்தரா, சம்பளத்தை கூட்டுறதுக்கு கான்ட்ராக்டர் ஒத்துக்கிட்டாரா? ஆ, நம்பவே முடியலையே. ஆமா செல்வம், என்னால கூட நம்பவே முடியல. எவ்வளவு அன்பா பேசினார் தெரியுமா? ஆ, ஆனா ஒண்ணு, எல்லாரும் ஒழுங்கா வேலை பார்க்கணுமா. என்ன சுந்தர, நீ கூலியே கூட்டி தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டோம்னு நாம ஏன் சொல்ல போறோம்? சுந்தரம், இந்த வாரத்துல இருந்து சம்பளத்தை கூட்டி தருவார்ல? இல்ல இல்ல, போன வாரத்திலிருந்தே கூட்டி தருவாராம். ஆனா 2 வார சம்பளத்தையும் சேர்த்து வாங்கிக்கணுமா. இருந்தா என்ன, சம்பளம் என்ன ஓடியா போக போகுது? கொடுக்கும் போது வாங்கிக்கலாம்ப்பா. சரி சரி, அது பாரு, கான்ட்ராக்டர் வர மாதிரி இருக்கு. எல்லாருமே போய் வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க. என்ன சுந்தரம், நேத்து வரைக்கும் வீராப்பா பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கான்ட்ராக்டரை பார்த்ததும் இப்படி பயப்படுற? அது நான் ஒன்றும் பயப்படல, ஒரு மரியாதை. அது அவர் சம்பளத்தை கூட்டி தரேன்ட்டார்ல, அதான் வேலையை பார்ப்போம்னு. பார்ப்போம். இருங்கப்பா, பேசாம இருங்கப்பா, நான் கேட்கிறேன். சுந்தரம்,
சுந்தரம் உன்னதாயா? என்ன செல்லம், எல்லாருமா கூட்டமா எங்கிட்ட வந்திருக்கீங்க? ஏயா, நீ தானே சம்பளத்தை கூட்டி கொடுக்கறேன்னு கான்ட்ராக்டர் சொன்னதா சொன்ன. ஆமா. ஆனா மேஸ்திரி பழைய சம்பளத்தை தான் கொடுக்கறாரு. சம்பளத்தை கூட்டி தருவார்னு நீ சொன்னதா சொன்னா உங்ககிட்டயே வாங்கிக்க சொல்றாருயா. அது அது கான்ட்ராக்டர் சொன்னாரு. ஆனா இப்ப அவருக்கு ஏதோ பணம் முடையா. இது சுத்த பொய்யா, நாங்க நம்ப மாட்டோயா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அதான் எனக்கும் புரியல. போன வாரம் முழுசும் கான்ட்ராக்டர் கிட்ட சம்பளம் கேட்டே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இந்த வாரம் அதை பத்தி வாயே திறக்கல. யார் பேசினாலும் நழுவிடுற. இதுக்கு என்னையா காரணம்? அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாதுப்பா. அப்படின்னா கான்ட்ராக்டருக்கு எதிராக போராடலாமா? போராட்டம். நீ தயாரா? அது போராட்டமா? ஏன்பா, நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் யாரும் கோரியில கல்லு உடைக்கிறது இல்ல. போக மாட்டேயா? இதோ பாருங்க, வீணா குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காதீங்க. குடுக்கறத வாங்கிக்கிட்டு வேலையை பாருங்க. யோ, இதெல்லாம் நீ பேசலையா, கான்ட்ராக்டர் வீசுற காசு பேசுது. வாய மூடிக்கிட்டு போய் வேலையை பாருங்கய்யா. என்ன ஆனாலும் சரி, நமக்கு யாரு துரோகம் பண்ணாலும் சரி, நாம கான்ட்ராக்டருக்கு பாடம் புகட்டி ஆகணையா. சம்பளத்தை கூட்டி தர வரைக்கும் நாங்க போராடியே திருவோம். தலையா போட்டு பாக்குறீங்க. என்னங்கடா இங்க எல்லாரும் வெட்டி கூட்டம் போட்டு இருக்கீங்க? வெட்டி கூட்டத்தை திரட்டிக்கிட்டு இருக்கிறது நீங்களா இல்ல நாங்களா? அவங்க இங்க வேலை செய்ய வந்திருக்காங்க. அதத்தான் எப்படின்னு பார்க்க போறோம். என்ன மறியலா? உங்ககிட்ட எங்களுக்கு என்ன வீண் பேச்சு? வெளியூர்ல இருந்து வேலை செய்ய வந்திருக்கிற இவங்க கிட்டே கேட்கிறேன். ஏய்யா, எங்களை மாதிரி நீங்களும் தொழிலாளிங்க தானே. இன்னொருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது குறுக்கால புகுந்து நாங்க எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலையா? எங்க சோத்துல மண் அள்ளி போடுறதுல உங்களுக்கு என்னையா அவ்வளவு சந்தோஷம்? செல்லம், அவங்க கிட்ட என்ன பேச்சு உனக்கு? நீ வாய மூடு. பணம் கூட கிடைக்குதுன்னு உடனே நியாயம் நீதி எல்லாத்தையும் அப்படியே காத்துல பறக்க விட்டுறதா? மனுஷனுக்கு மனுஷன் நீதியே கிடையாதா? ஏய் முத்து, எல்லாரையும் விரட்டி அடிச்சிட்டு உன் ஆட்களை கூட்டிட்டு போய் வேலையை பாரு. ஓ, எங்களை மீறி யாரும் உள்ள வரக்கூடாது. கொஞ்சம் வழிய விடுங்க. முடியாது. பாருங்க, எங்களையும் உங்க கூட சேர்ந்து நிக்க விடுங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்போம். என்ன நீ எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு உள்ள போலான்னு நினைக்கிறியா? நாங்க ஏமாத்தல. அந்த குணம் பணத்தாசை பிடிச்சவங்களுக்கு இருந்தாலும் இருக்குமே தவிர எங்களுக்கு இருக்காது. ஏன்னா நாங்க உழைப்போட அருமை தெரிஞ்சவங்க. முத்து, என்ன உளர்ற? நான் ஒன்றும் உளரல, தெளிவாக தான் பேசுறேன். வாங்க, நம்ம ஆளுங்கள்லாம் இவங்க கூட வந்து சேர்ந்து இல்லைங்க. வாங்க. முத்து, அவங்க கூட ஏன் நிக்கிறீங்க? நான் உங்களை இங்க வேலைக்கு கூட்டுக்கிட்டு வந்திருக்கேன். நீ கூட்டிட்டு வந்தது அதுக்கு தான். அப்புறம் என்ன? ஆனா நாங்க எல்லாரும் தொழிலாளிங்க, ஒரே இனம். ஏய், நான் கொடுத்த முன் பணத்தை வாங்கிட்டு இப்ப வசனமா பேசுற? ஓஹோ, உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டா அடிமை பத்திரத்துல கையெழுத்து போட்டுறோம்னு நினைச்சீங்களா? இல்ல சொந்த செலவுக்கு பணத்தை வாங்கிட்டு கட்சி மாறுற இந்த சுந்தர மாதிரி நினைச்சீங்களா? யாரு சொன்னது? நாங்க ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. சுந்தரம், என்ன இது? ஐயா, நாளைக்கே நான் உங்களுக்கு வேற ஆளுகளுக்கு கொண்டு வந்துடுறேங்க. கொண்டு வந்துடுறியா நீ? அவங்க உள்ள இறங்கிடுவாங்களா இல்ல நாங்க தான் விட்டுருவோமா? போயே உன்னை மாதிரி யாராவது புள்ளிகள் இருக்காங்களான்னு தேடி பாரு. இத பாருங்க, எல்லாரும் செத்து ஒழிங்கன்னு நான் பாட்டுக்கு போட்டுட்டு போயிருவேன். போங்களேன், நாங்க என்ன புதுசாவா சாக போறோம்? உங்களுக்கு தாயா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தாங்க முடியாது. நாங்க எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டவங்க. சரி, இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? எல்லாரையும் போல எங்களுக்கு கூலி கொடுக்கணும். எல்லாரையும் அடிமைப்படுத்துற பத்திரத்தை கிழிச்சு போடணும். அது வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் ஐயா. யோ சுந்தரம், உன்னை நம்பி இந்த ஆட்களை கொண்டு வந்து என்ன கால வாரிட்டேயா? இல்லைங்கய்யா, இவங்க போயா, என் மூஞ்சிலே முழிக்காத. ஏன்பா சுந்தரம், எங்கள ஒருத்தனா இருந்துகிட்டு எங்களையே காட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? சுயநலத்துக்காக தொழிலாளர்கள் இனத்தையே காட்டி கொடுக்கிற உன்ன மாதிரி கைக்கூலிகள் இருக்க போய்த்தான்
இந்த மாதிரி ஆளுங்க நம்ம உழைப்ப சுரண்டுறானுங்க. நாம வறுமையில வாழறதுக்கு முக்கிய காரணமே இவங்க தாயா. இவங்களை முதல்ல களை எடுக்கணும். அப்ப தாயா நம்முடைய சமுதாயம் உருப்படும். சமுதாயத்தின் ஒவ்வொரு நிலையிலும் இப்படிப்பட்ட சுயநலக்காரர்கள் களைகளாக முளைத்து சமுதாய முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளார்கள். இயேசு அன்று ஊமையில் சொன்ன கோதுமை பயிருக்குள் விதைக்கப்பட்ட களைகள் இவர்களே. களைகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ராஜபக்ஷா. நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.